சரி, ஓகே. ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டாக போட்ட இன்ட்ரோ வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம், நீ வரப்போகிற சில நாட்களில் அரசியல் இருக்கிறதுனால ஸோ அரசியலை பற்றியும் கொஞ்சம் புரிதலோட நல்லா ஆராய்ச்சி பேசுவோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் இப்போ நான் போட போகிற வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அரசியல்னு சொன்னதுக்கப்புறம் எந்த கட்சியை பற்றி பேச போகிற அப்படின்லாம் கேட்காதீங்க. ஸோ எந்த கட்சியை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறதில்ல. அந்தந்த கட்சிகள் அவங்க வாக்குறுதியை வந்து கொடுக்குறாங்க. அவங்க வாக்குறுதியை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை லாஸ்ட்டாக கொடுத்துருந்துருக்காரு டிவிகேயோட கட்சி தலைவர் விஜய். அவர் மகளிருக்கு இலவசத்தை நிறையா வழங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் வந்துட்டு அதிகமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, ரெண்டு பக்கமாக வந்து மாற்றி மாற்றி சண்டை ஓடிட்டு இருக்காங்க. இலவசம் தேவையா, ஸோ தேவையில்லையா அப்படின்றத, அது தேவையா தேவையில்லையான்றத இந்த வீடியோவில் முழுசாக பேசலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, இது தேவையா தேவையில்லையா அப்படின்றது. வாங்க ஃபுல்லாக வீடியோக்குள்ள போகலாமா? சரி, ஓகே. நான் இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்லிடுறேன். அந்த ஸ்டோரி இந்த கதையோட சின்னதாக சிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க சிங்க் ஆகுதா ஆகலையா அப்படின்றத. ஒரு பெரிய கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு அரசபை இருக்குது. அந்த அரசபை கீழே வந்துட்டு ஒரு கிராமத்துலேருந்து ஒரு கிராமத்துக்கு போனோம்னா பக்கத்தில் வந்து ஒரு ஓடை இருக்குது. அந்த ஓடையில் வந்துட்டு ஒரு பெரிய பாலம் கட்டாதான் இந்த மக்கள் வந்து அந்த பக்கத்து போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு, நீங்கள் இதுலேருந்து அந்த பக்கம் வந்து ஒரு பெரிய பாலத்தை வந்து நல்லா கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி, ஓகே, எனக்கு இந்த குறுகிய நாட்களுக்குள்ளே எனக்கு அந்த பாலம் வேணும், அப்போ தான் மக்கள் ஈஸியாக போயிட்டு வரதுக்கு சரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அந்த கிராமத்தில் உள்ள மக்களை வந்து நீங்கள் கூப்பிட்டுக்கங்க, அவங்கள வச்சு நமக்கான பாலத்தை நம்ம தான் போடணும்னு சொல்லிட்டு அந்த மக்களை வச்சு வேலை வாங்கி அந்த பாலத்தை போட்டுக்கங்கன்னு சொல்கிறாரு. அந்த ராஜா வந்து அந்த மக்களுக்குன்னே கூப்பிட்டு பேசுகிறாங்க. அந்த மக்களுக்கும் ஒப்பீனியன் ஓகேன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ ஏன்னா அந்த பக்கம் போனால் தான் அவங்களுக்கு தானியங்கள் கிடைக்கப்படும். அந்த தானியங்கள் கிடைச்சாதான் இவங்க நல்லா சாப்பிட முடியும், குழந்தைங்களும் ஆரோக்கியமாக எடுக்க முடியும். இப்போ அந்த இதுக்கு போயிட்டு வர அந்த ஒரு போக்குவரத்து நம்ம ஏற்படுத்தினால நம்ம நாடு வந்து கொஞ்சம் ஏழ்மை இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு அந்த கிராமத்து மக்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. இந்த பாலம் வேலை நடக்குது இல்லையா, அந்த பாலம் வேலை நடக்கிறனால ராஜா வந்து காலையிலையும் சாயங்காலையும் வந்து பார்வையிட்டு போகிறாரு. ஸோ பார்வையிட்டு போகிறதுனால ராஜா ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாருன்னா, இனி வரப்போகிற சில நாட்களில் வந்து நம்ம ராணியோட பிறந்தநாள் வருது. அப்போ அந்த கோட்டையோட பெருந்தலைகள் எல்லாரையும் கூப்பிட்றாரு. பெருந்தலைகள், ஒரு அரசியல் செல்வாக்கா உள்ளவங்க, கோட்டையில் நல்ல ஒரு இடத்துல இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்கள் எல்லாம் ராணிக்கு பிறந்தநாள் வருது, நீங்கள்லாம் அவங்களுக்கு பொன் காசும் ஒரு தானியமும் கொடுக்க வேணும், அவங்கள பெருமை அடைய வேணும், சந்தோஷப்பட வைக்க வேண்டியக்காண்டி நான் சொல்கிறேன், அதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாருன்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களால முடிஞ்ச தகுதிக்கு மேலேயே ஒரு பொன் காசுகளோ நல்ல ஒரு ஆடம்பரமான செலவும் பண்ணி ராணியை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த நாடுகளுக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா ராணியோட பார்வை நம்ம மேலே இருந்தால் நாலு பேர் நம்ம ஏதாவது சலுகைகள் கேட்டு போனவோ ராணி மறுக்காமல் நம்ம கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி அவங்களோட பிறந்தநாளுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. ராஜா என்ன பண்ணுறாரு, அவங்க பிறந்தநாள் வர அன்னைக்கு காலையில் மக்கள் எல்லாம் அந்த பாலம் கட்டுற மக்கள் இருக்காங்க இல்லையா, அப்போ நமக்கான தானே பாலம் கட்டுறாங்க, அவங்களுக்குலாம் வந்து ஒரு கோட்டையில் கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, காலையில் சாப்பாடு அறிவிச்சதுனால சரி, ஓகே, காலை வேலை சாப்பாடு தானேன்னு சொல்லிட்டு அரசு அறிவிச்சதுக்கப்புறம் அவங்க வேலை பார்த்த மக்கள் எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஸோ அவரோட காலையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா, சரி பரவாயில்ல, கோட்டையில் சாப்பாடு போட்டாங்க, அரசர் சொன்னோம், இன்ஜினியர் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ வேலையை பாருன்னு சொல்லிட்டு இன்ஜினியர் போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போயிட்டு மதியமும் திரும்பி வராரு. மதியம் வந்து பார்க்குறப்ப மதியம் ஒரு பையனையும் காணோம். எங்கடான்னு சொல்லி கூப்பிட்றப்ப, எங்கடா எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறப்ப, அரசர் மதியமும் சாப்பாடு போட்டிருக்காரு, அந்த சாப்பாடை வந்து சாப்பிட்றதுக்கு மக்கள் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் திரும்பி வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு இந்த வேலையை வந்து நம்ம சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும், அரசருக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்காதீங்க, சரி சாப்பிட போனீங்க, சரி இன்னைக்குள்ளே இந்த வேலையை நெருக்கி முடிக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் இந்த வேலையை முடிச்சுட்டு தான் போகணும், நைட்டுக்குள்ளே முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, சரிங்க ஐயா, நாங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் நின்று முடிச்சுட்டு போயிடும்னு சொல்லிட்டு எவ்வளோ மக்களும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போயிட்டு நைட்டு இதுவும் திரும்பி வராரு. நைட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டும் ஒரு பையனையும் காணோம். டென்ஷனாக இன்ஜினியர் என்ன பண்ணுறாரு, எங்கேன்னு சொல்லிட்டு எவ்வளோ சில ஆளை கூப்பிட்டு கேட்குறாங்க. நைட்லேயும் கோட்டையில் சாப்பாடு ராஜா போடுறாரு, அதை சாப்பிட எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆத்திரம் அடைஞ்ச இன்ஜினியர் என்ன பண்ணுறாரு, காலையிலேயே கோட்டைக்கு போயிட்டாங்க. ராஜா, நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, அவசரமாக வேலையை முடிச்சு கேட்குறீங்க, இந்த மாதிரி வேலைப்பார மக்கள் மட்டும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி கொடுக்குறீங்க, காலையில் கொடுத்தீங்க, ராணி பிறந்தநாளுக்காண்டி ஓகேங்க ராஜா, மதியமும் கொடுக்குறீங்க, நைட்டும் ஏன் ராஜா கொடுக்குறீங்கன்னு அப்படின்னு கேட்டப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, காலையில் சாப்பாடு அறிவித்தேன், இங்கே சாப்பாடு சொல்லி தான் நான் வர சொல்லியிருந்தேன்,
எல்லாரும் வந்தவங்க என்ன பண்ணாங்க, டிஃபனில் கட்டிக்கிட்டு போயிட்டாங்க. சரி, டிஃபனில் கட்டிட்டு வேலை பார்க்குற இடத்துல வச்சு சாப்பிடுவோம்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். நான் இவங்க போனதுக்கு பின்னாடி வந்து பார்க்குறேன், இவங்க யாருமே சாப்பிடலை. அப்போ சரி ஏன்டா சாப்பிடலன்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், சரி மதியத்துக்கும் சமைக்க சொல்லிடுது. காலையில் அவங்க சாப்பிடல, சரி ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாங்க. மதியமும் கூப்பிட்டு சாப்பாடை போட சொல்லி சாப்பிட சொன்னால் அப்பையும் வந்து சாப்பிடாம சாப்பாடை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ மதியமும் போய் கண்காணிச்சிருக்கிற ஒருத்தரை விட்டு மதியமும் யாரும் சாப்பிடல. நேராக போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டிலேருந்து வேலைக்கு போயிடுறாங்க, யாருமே சாப்பிடலை. அப்போ என்ன தானே நடக்குதுன்னு அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ இவங்க எல்லாம் பசியில் இருந்த மாதிரி இவங்க வீட்டில் இவங்களோட குழந்தைங்க பசியில் இருக்குது. காலையில் வாங்கின சாப்பாடை கொண்டு போய் வீட்டோட குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ மதியம் வாங்கின சாப்பாடை கொண்டு போயிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நைட் ஆகுமே வச்சுட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இவங்க வந்திருக்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இதை கேள்விப்பட்டதுனால நைட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடை போட்டுட்டேன். அப்போ நைட்டுக்கு சாப்பாடு போட்டால் அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும், ஏன்னா மறுநாள் காலை வச்சா கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு அவங்க மிச்சம் வைக்க முடியாது இல்லை. அப்போ எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்டுருக்காங்க. அப்போ நைட்டு வந்து ஒரு வேலை மிச்சமாக கிடைச்சதுனால தான் அவங்க எல்லாருமே வந்து வயிறார வந்து சாப்பிட்ருக்காங்க. நான் இவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு என் கூட்டு மந்திரியிலையோ பெருந்தலையிலையோ கூப்பிட்டு நான் காசு கேட்டிருந்தா இவங்க யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்காண்டி இவங்க பணம் கேட்டிருந்தா நான் நஷ்டத்தில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க அதை தட்டி கழிச்சிருப்பாங்க. இதே ராணிக்கு ஒரு பரிசு பொருட்கள் அளிக்கணும், இது கட்டாயமாக நான் கொடுக்கணும்னு சொன்னதுனால தான் இந்த பெருந்தலைகள் எல்லாம் பணத்தையும் கண்மூடித்தனமாக கொண்டு வந்து கொட்டுனாங்க. இதை வந்து நான் அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சு, இது ரெகுலராக நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ராஜா வந்து அந்த இன்ஜினியரை பார்த்து சொல்கிறாங்க. இதே ஃபார்முலா அப்படியே இங்கே வந்துடுங்க, இதுதான் இன்னைக்கு. இப்போ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அரசியலில் இலவசத்தை நோக்கி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். அப்படின்னா அரசாங்கம் மக்கள்கிட்ட இருந்து எடுத்து தானே மக்கள்கிட்ட கொடுக்குது. அதுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து அவங்க எடுக்காமலே இருந்தாலாமே, எதுக்கு மக்கள்கிட்ட இருந்து எடுத்து மக்களுக்கே திரும்பி கொடுக்குது? அவங்க எடுக்காமலே இருந்தால் விலைவாசிகள் எல்லாமே கம்மியாக தானே இருக்கும். அப்போ ஏன் இது பண்ணாமல் இருந்தாலே போதுமேன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லலாம். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் எல்லாருமே புத்திசாலி கிடையாது, சரியா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எல்லாருமே புத்திசாலியாக இருந்துட்டா இங்கே யாருமே வாழ முடியாதுங்க. ஸோ எல்லாருமே இருக்கிறதா இருந்தால் தான் சர்வே பண்ணி அது போக முடியும். இதுக்கான விளக்கம் நான் அப்புறம் சொன்னேன். நம்ம இங்கே வந்துடுவோம். அரசு யார்கிட்ட இருந்தெல்லாம் வாங்குது? அதாவது வீட்டுக்கு ஆடம்பரமாக 2 ஏசி 4 ஃபேனு, ரூமுக்கு 2 டிவி மாட்டிருக்கவங்க கிட்ட கரண்ட் பில் அதிகமாக வாங்குதா? வீட்டுக்கு 4 லைட்டு, ஒரு டிவி, ஒரு ஃபேன் இருக்கவங்கிட்ட கரண்ட் பில் அதிகமாக வாங்குதா? அதை யோசிக்கணும். கூலி வேலை பார்க்குறவங்கிட்ட வரி வாங்குதா, இல்லை கம்பெனி வச்சு கோடியாக டேன் ஓவர் பண்ணுறவங்கிட்ட வரி வாங்குதா? அப்போ இந்த இடத்துல வந்து இருக்கிறவங்கிட்ட தான் வாங்குது, இல்லாதவங்கிட்ட இருந்து வாங்கலை. இருக்கிறவன் தான் ஆடம்பரத்துக்கு ஆசைப்படுறான், திறமை இருக்கிறவன் மேலே போகிறான், ஆடம்பரத்துக்கு ஆசைப்படுறான். அப்போ அவன்கிட்ட நீ இருந்து வாங்காமலே விட்டுட்டேன்னு வச்சுக்குவேன், அவனுக்கு இன்னும் மேலே 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 சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இல்லாதவனுக்கு இன்னும் இல்லாமல் போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இவனால் அதை தாண்டி யோசிக்க முடியாது இல்லையா? அவன் மேலே மேலே யோசிச்சுட்டே இருப்பான். அப்போ அவனுக்கு வாங்காமல் விட்டாலும் அவன் மேலே சேர்த்துட்டே இருப்பான், இவனுக்கு நீ கொடுக்காம விட்டாலும் இவன் கீழே போய்கிட்டே இருப்பான். இதுக்காண்டி தான் இருக்கிறவங்கிட்ட இருந்து வாங்கி இல்லாதவனுக்கு கொடுக்கணும். இதுதான் அரசாங்கம் பண்ணுது. பட் இப்போ நிறைய இடத்துல கொள்ளையடிச்சிருவாங்க. பட் இந்த இலவசத்துக்கு இதுதான் விரிவாக்கும். இது இலவசம் சொல்றதை விட மக்களுக்கு அரசு கொடுக்குற ஊதியம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். சரி, இதுக்கு முன்னாடி வந்து ஜாதி வேறுபாடில் கொடுத்துட்டு இருந்தாங்க, தாழ்ந்த மக்கள் அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்லிடுறேன்னு, இந்த பாயிண்ட்டை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன்னு. உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டில் ஒரு பொம்பளைக்கு உடம்பு ஒத்துழைக்காத நிலைமையில் எத்தனையோ வீட்டில் பெண்கள் மாற கட்டி கொடுக்க முடியாத தாய்மார்கள் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க, சரியா? அப்போ நீ சொல்லுவ எல்லாரும் வேலைக்கு போய் உழைச்சா எல்லாத்தையும் சரி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாருக்கும் சூழ்நிலை சமமாக அமைகிறது இல்லைங்க, அதை என்றைக்குமே மறந்துடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு புருஷன் சரியில்லைன்னா அந்த பெண்மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிறந்த நேரத்தில் அந்த பெண்மணி ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அப்போ அந்த பெண்மணிக்கு அது கிடைக்காட்டியும் அந்த பிறந்த குழந்தைக்கு அது செய்யணும். அந்த பிறந்த குழந்தைக்கு எவ்வளோ விஷயங்கள் செலவு இருக்குது, அந்த செலவை அவங்க பார்க்கணுன்னா அதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ காசு தேவைப்படும். அந்த மாதிரி பெண்மணி இருக்கிற வீட்லேயும் குடிச்சிட்டு குப்புறப்படுக்கிற ஆண்கள் நிறையா இருக்கிறாங்க. ஸோ இன்னும் தமிழ்நாட்டில் நான் என் கண்பட பார்த்துருக்கேன், பெண் சம்பாரித்து எவ்வளோ குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்குது. தண்டத்துக்கு ஆகாமல் ஆம்பளைகள் நிறையாவே இருக்க தான் செய்கிறாங்க. நான் என்னோட சர்க்கிளில் இருக்கிறவங்க நான் குத்தி காமிச்சு யாரையுமே பேசலை. ஸோ பொதுவாக இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிற சில நாய்களுக்கு இதெல்லாம் ஒருத்தமாக போகுது, அந்த மாதிரி நிறையா இருக்கிறாங்க. அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் நீங்களே பார்த்தாலும் அரசாங்கம் இவங்கள்லாம் உதவி பண்ண முன் வரணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் அறிஞ்ச ஒருத்தனே கம்பல்சரி சொல்லுவான். சரி, ஓகே. இன்னும் இதை விட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஒன்று சொல்லிட்டு போயிருங்க. நான் சொல்லுவேன் என்னமா யோசிச்சேன், சரி சொல்லிடுவோம். இதுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ போகிறதுக்காண்டி கண்டென்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இலவசம் தேவையில்லை, இலவசத்துக்கு எதிராக சொல்லிட்டு நான் சில கண்டென்ட் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த கான்செப்டே வேறையாக தான் இருந்துச்சு.
சரி ஓகே, நம்ம தலைவனே இலவசம் அறிவிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இலவசத்துக்கு முட்டு கொடுத்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்டை தூக்கி போட்டுட்டு இந்த கண்டென்ட்டை பேசலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டு இந்த கண்டென்ட்டை பற்றி சில விஷயங்கள் ஆராய ஆரம்பித்தேன், யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ எனக்கு என்னோடய மனநிலை ஃபுல்லாகவே மாறிடுச்சுங்க. இலவசம் கொடுக்குறதுனால தப்பு இல்லை, அது இலவசம் இல்லை. அரசாங்கம் கொடுக்குற ஊதியம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதெல்லாம் இருந்தால் தான் அவங்களும் வாழ முடியும். விஜய் அந்த முதல் மாநாட்டில் விஷயம் சொல்லியிருப்பாங்க, மீன் பிடிக்க கற்றுக்கிட்டவன் மீன் பிடிச்சி வாழட்டும், மீன் பிடிக்க முடியாதவனுக்கு நம்ம பிடிச்சி கொடுத்து வாழ வைப்போம். ஏன்னா அவனும் நம்ம மக்கள் தான், அவனையும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகேவா? எதை பற்றியும் பெருசாலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஸோ சில் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.